Hi friends, good evening. Welcome to our channel. நேத்திக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அதோட வீடியோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போ டேரெக்டாக நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, தென் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆல்ரெடி நம்ம இது கொடுத்துருந்தோம். இதுதான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லியிருந்தோம், 14,648. இதை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணிச்சு, பட் ஆனால் பிரேக் ஆகலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 14,747. இந்த 14,747 பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த சென்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14,700, 14,800 அண்ட் 15,000 பார்த்தீங்கன்னா ஓஐயில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. எதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா கவரிங் நடக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த 14,750 பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 14,897. இன்கேஸ் ஃபால் ஆகிற பட்சத்தில் பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிற பட்சத்தில் இதோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,362 அண்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து 14,248 அண்டு தேர்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,130. இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாலோ அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம நிஃப்டியை பற்றி பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து தான் ஃபால் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியாமல் ஃபால் ஆகி திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி அப்வர்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து 9th நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தோம். இது எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அகெயின் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அங்கே போய் இதாக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாலோ ஆகும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நல்லா மூவ் அப் ஆயிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மூவ் அப் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா மூவ் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான், இந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அப்போர்ட் மூவ்மெண்ட் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கவர் ஆயிருக்கு இந்த ஏரியாவில். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் அடுத்த இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,576. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,483. இதோடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 34,267 அண்டு செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 33,823 அண்ட் தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 33,307. ஸோ நாளைக்கு நம்ம பார்க்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பையிங் லெவல்ஸ் அண்ட் செல்லிங் லெவல்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்குது. இங்கே ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு கன்சல்டேஷன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகிருக்கு. திருப்பியும் ஒரு சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி அப்போர்ட் மூவ்மெண்ட் போயிட்டு திருப்பி வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போர்டில் மூவ்மெண்ட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட்டோட ஃபஸ்ட்டு இதில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த பிரேக் அவுட் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பை அபோவ் 1692, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1702 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 1709 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1683. இன்கேஸ் இதை இந்த ஏரியா வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் ஃபாலோ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் என்ட்ரி போயிடலாம். ஸோ செல் என்ட்ரி வந்து 1617, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1609 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 1598 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1624. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இண்டஸ் டவர் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து நீங்கள் கேட்கலாம் உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ன்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாஸ்தியாக கொடுத்ததே பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர்ஸ் தான். ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டில் ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட் ஸ்டாக்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஃபேவரட் ஸ்டாக் வந்து இந்த இண்டஸ் டவர், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தது நான் சேஞ்ச் பண்ணல.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி கொடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இது பை அபவுட் 249 நம்ம வரும்போது பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 252 அண்ட் செகண்ட் டார்கெட் 256 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 247. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாத பட்சத்தில், இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகிற பட்சத்தில், இந்த சப்போர்ட் எடுக்காம கீழே ஃபாலோ ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லிங் சைடு போய்க்கலாம். ஸோ செல் பிலோ 238 and first target 236 and second target 234. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 240. நம்ம அடுத்த பார்க்க போற ஸ்டாக் வந்து மதர்ஸ் அண்ட் சுமி பார்த்தீங்கன்னா ஒரு அப்போர்ட் டவுன்ஃபால் ஆயிட்டு ஒரு அப்போர்ட் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து RSIலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைம் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. பட் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவும் இருக்குது. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பையஸ் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பை அபோவ் 158 அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 161 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 163 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 156. இன்கேஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணாமல், இந்த ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிலோ ஃபால் ஆகிற பட்சத்தில் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போய்க்கலாம். ஸோ செல் பிலோ 151 அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 153 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 154 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 149. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர்லையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து தென் ஃபாலோ ஆஃப் ஆயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஏரியா பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பை அபோவ் 1944 and first target வந்து 1952 and second target 1959 and stop loss வந்து 1932. in case இந்த ஏரியாவை வந்து பிரேக் பண்ணி மேலே போகாமல் ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா செல் பிலோ 1883, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1872 and செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1864 and ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1896. நம்ம அடுத்தது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டொரண்ட் பவர். டொரண்ட் பவரும் அதே மாதிரி சேமஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் எடுத்து போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மூவ் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து இங்கே பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். ஸோ பை அபோவ் 317, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 319 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 322 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 315. இன்கேஸ் இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதாகி ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு நோ ட்ரேட் ஜோன். இன்கேஸ் இங்கே 305க்கு பிலோ ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செல் பிலோ 305, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 301 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 297 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 307. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.